ஆர்ஆர்பி மற்றும் எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளை இனி நாம தமிழ்ல படிக்கலாம். இப்போ நாம அளவியல்ல பார்க்க போற டைப் வந்து பாத்தீங்கன்னா செங்கோண முக்கோணம். அதாவது இதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 90 டிகிரி வரும், ரைட்டுங்களா? ஸோ இதனால தான் இதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம் பித்தகோரஸ் தேரம். அதாவது சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த தேற்றத்தை அதிகமா எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கல்ல பயன்படுத்துவாங்க. நாம வேகமா பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் சம் ட்ரிப்ளேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நாம மெமரைஸ் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 4 ட்ரிப்ளேட் சொல்றேன், அதிலிருந்து நீங்க ட்ரிவன் ட்ரிப்ளேட்டை வந்து கொண்டு வந்துக்கலாம், ரைட்டுங்களா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் கால் சேஞ்ச் பண்ற பாருங்க, 3 4 5, ரைட்டுங்களா? இதுல மிகப்பெரிய பக்கமா இருக்க பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஏ பி சி அப்படின்னு கொடுத்தனா இந்த சி தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பக்கமா இருக்கும். ஸோ என்ன சொல்லுது பித்தகோரஸ் தேரம்? அதாவது இந்த பக்கத்தினுடைய ஸ்கொயர், சி பக்கத்தினுடைய ஸ்கொயர் ஆனது ஏ பக்கத்துடைய ஸ்கொயருக்கும் பிளஸ் பி பக்கத்தினுடைய ஸ்கொயருக்கும் கூடுதலுக்கு வந்து சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லுது, ரைட்டுங்களா? அப்ப இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுவோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பக்கம் சியா இருக்கும். மற்ற ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஏவாகவும் இன்னொன்னு பக்கம் பி ஆகவும் இருக்கும், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் 5 12 13, ரைட்டுங்களா? தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா 7 24 25. ஃபோர்த் ஒன் பாருங்க 8 15 17, ரைட்டுங்களா? ஸோ இந்த 4 ட்ரிப்ளேட்ஸ் மட்டும் படிச்சுக்கங்க. மிச்சம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிவைன் ட்ரிப்ளேட்ஸ் தான், ரைட்டா? பொதுவா ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் இதை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதாவது பிரெத்தையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை 2ஆல நம்ம டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏரியா வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். இதுக்கப்புறம் இந்த சம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் பார்க்கலாம். நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், நீங்க இதை நோட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகேங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாங்க. பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர் மற்றும் அதாவது பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறோம். உயரம் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர், ரைட்டுங்களா? எனில் அதன் கர்ணத்தின் ஹைப்போட்டெனியஸ் நீளம் என்னன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 2022 கேட்டிருக்கான். நான் டயக்ராம் நான் ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். அதாவது இதுல கர்ணம்ன்றது இந்த பக்கம், ரைட்டுங்களா? ஹைப்போட்டெனியஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கர்ணம் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆக்சுவலி மேக்ஸ் புக்ல எல்லாம் இப்படிதான் கொடுப்பாங்க இது, ரைட்டுங்களா? ஒன்னு பிரெத்தாவும் இன்னொன்னு ஹைட்டாவும் நீங்க எதை ஒன்னா கன்சிடர் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இதை நான் 12ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், இதை ஹைட்டுன்னு, இதை பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 9ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், ரைட்டுங்களா? என்ன கேட்கறான்? கர்ணம் தான் கண்டுபிடிக்கணும். பித்தகோரஸ் தேரம்ல ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், ரைட்டுங்களா? கர்ணம் கண்டுபிடிக்க சொல்றோம். அப்போ சி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். ஏ ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்கோம்? 12 ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம். பி வந்து பாத்தீங்கன்னா 9, அப்போ 9 ஸ்கொயர், ரைட்டுங்களா? ஸ்கொயர் பண்ணுங்க. 12 ஸ்கொயர் பண்ணா 144, 9 ஸ்கொயர் பண்ணா 81, ரைட்டுங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 225 கிடைக்கும். இங்க சி ஸ்கொயர் இருக்கு, ரைட்டா? இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தா ஸ்கொயர் ரூட்டா மாறும். அதாவது சி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 அப்படின்னு வரும், ரைட்டுங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 15ன்னு கிடைக்கும், ரைட்டா? 225 ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும்? 15. இப்போ நாம ட்ரிப்ளேட்ல இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போறேன். இப்போ ட்ரிப்ளேட்ல 3 4 5ன்னு எடுத்துக்கிறேன், ரைட்டா? நமக்கு ரெண்டு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னு 9, இன்னொன்னு 12ன்னு 2 வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எப்படி பார்க்கணுங்க? இப்போ ட்ரிப்ளேட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் 3ஆல பெருக்குனா 3 3 9. ஸோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா சேமா எல்லா நம்பரையும் ஒரே நம்பர்ல பெருக்கணும். 12 இதையும் 3ஆல பெருக்குனா 3 5 15ன்னு கிடைக்கும், ரைட்டுங்களா? அவன் கொடுத்த 9 12 நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இன்னொரு பக்கம் என்னவாதான் இருக்கும்? 15 தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரிப்ளேட்னுடைய டைரக்டா ஆன்சர் கொண்டு வர்ற மெத்தட். ஸோ இதுக்கப்புறம் இந்த மெத்தட்லயே பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் வந்து பாத்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர் மற்றும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
ரைட்டுங்களா? முக்கோணத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், அதாவது அதனுடைய பிரெத்தையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? நமக்கு ஒரு பக்கம் கொடுத்துருக்கான், அந்த ஒரு பக்கம் பிரெத்தா இருக்கலாம் அல்லது ஹைட்டா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு ட்ரிப்ளெட் தெரியும். ட்ரிப்ளெட் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, 5, 12, 13 நம்ம ஒரு ட்ரிப்ளெட் படிச்சோம். ரைட்டுங்களா? 12, 13 இதுல இது ஒத்து போதா பாருங்க, பொருந்தா பாருங்க. கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற 13 கொடுத்துருக்கான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கர்ணம். ஏன்னா கர்ணம் தான் வந்து பெருசா இருக்கும், ஹைப்போடெனியஸ். ரெண்டாவது ரேட்ல ஒரு பக்கம் 5ன்னு கொடுத்துருக்கான். அப்போ ஹைட் என்னவோ தான் இருக்கும், 12 தான் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ நாம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ஹைட்டையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஏரியா கிடைச்சிடும். ரைட்டுங்களா? 5 இன்ட்டு 12 டிவைட் பை 2, ஓ 2 2, 6 2 12, 5 6 30. அதாவது ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா 3x 4x 5x என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் சுற்றளவு 36 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு SSC CHSL 2023 கேட்டிருக்கான். நமக்கு தெரியும் செங்கோண முக்கோணம் இப்படிதான் இருக்கும். ரைட்டுங்களா? ஒரு பக்கம் 3x ஆகும், இன்னொரு பக்கம் 4x ஆகும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 5x ஆகும் இருக்கும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளேட் தான் நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. ரைட்டுங்களா? சுற்றளவுன்றது இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு சுற்றளவு வந்துடும். ரைட்டுங்களா? அப்போ 3x plus 4x plus 5x ஆட் பண்ணுங்க. ஸோ 5 4 9, 9 3 வந்து பார்த்தீங்கன்னா 12x வருங்களா? இஸ் ஈக்குவல் டு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 36. ரைட்டுங்களா? ஒரு 12 மூவ் பண்ணிட்டு 36. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 நமக்கு தெரியுது. ரைட்டுங்களா? இந்த எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் 3xலையும் 4xலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்ஸ்டிட் பண்றேன். ஏன்னா நமக்கு பரப்பளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்தும் ஹைட்டும் தான் தேவை. இந்த கர்ணம் வந்து நமக்கு தேவை கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ அதனால இந்த பிரெத்தையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரைட்டுங்களா? அப்போ 3xனா 3 இன்ட்டு 3 எனக்கு 9ன்னு பிரெத்து கிடைக்கும். பிரெத் ஆர் ஹைட் ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4x. அப்போ 4 இன்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா 12ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்க, 9 இன்ட்டு 12 டிவைட் பை 2, ஒரு 2 2, 6 2 12, 9 6 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8 சென்டிமீட்டர் மற்றும் 15 சென்டிமீட்டர் ஆகியவற்றை சிறிய பக்கங்களாக கொண்ட செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் ஹைப்போடெனியஸ் என்னன்னு சொல்லிட்டு RRB குரூப் டி 2022 கேட்டிருக்காங்க. நீங்க ட்ரிப்ளெட் படிச்சீங்கன்னா இது ஒரே செகண்ட்ல ஆன்சர் பண்ணலாம். ரைட்டுங்களா? ட்ரிப்ளெட் நம்ம பார்த்தோம் இல்லையா, 8 15 17ன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இதுதான் கேட்கறான். அப்ப 8ம் 15 வந்து பார்த்தீங்கன்னா சிறிய பக்கம், கர்ணம் என்பது ஹைப்போடெனியஸ் தான் பெரிய பக்கம். அப்ப 17ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணம் வந்து 25 சென்டிமீட்டர், அதாவது பெரிய பக்கமே அதுதான் 25, மற்றும் அடிப்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு SSC CGL கிராஜுவேட் லெவல்ல வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு ட்ரையாங்கிள் தெரியும், ட்ரிப்ளெட்டும் தெரியும். ரைட்டுங்களா? பாருங்க, கர்ணம் வந்து 25, அடிப்பக்கம் வந்து 24ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரிப்ளெட் படிச்சோம் இல்லையா, 7 24 25ன்னு சொல்லிட்டு. ரைட்டுங்களா? ஒரு செகண்ட்ல ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. அப்போ ஹைட்ன்றது என்னவாதான் இருக்கும், 7 தான் இருக்கும். ஸோ 7 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர். ரைட்டுங்களா? அதன் அடிப்பக்கம் 5 சென்டிமீட்டர் எனில் உயரம் என்னன்னு சொல்லிட்டு RRB JE 2024 கேட்டிருக்கான். ரைட்டுங்களா? நமக்கு தெரிஞ்ச ட்ரிப்ளெட்ல 5 சென்டிமீட்டர் வர ஒரே ட்ரிப்ளெட் வந்து பாத்தீங்கன்னா 5 12 13. ரைட்டுங்களா? உயரம் தானே கேட்கறான். அடிப்பக்கம் 5ன்னா உயரம் வந்து 12 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு ஏரியா என்ன கிடைக்கணும், 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்ட்டு பிரெத் வந்து 5 இன்ட்டு 12, ஒரு 2 2, 6 2 12. ரைட்டுங்களா? 5 6 30. அப்போ 30 வருதுங்களா? அப்போ ஆன்சர் என்னதான் நமக்கு, 12 தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1:2:3 என்ற விகிதத்தில் இருந்தால் மிகப்பெரிய கோணத்தின் அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு SSC GD 2024 கேட்டிருக்கு. நமக்கு முக்கோணத்தினுடைய இன்னர் ஆங்கிள், ரைட்டுங்களா, அந்த கோணங்களுடைய கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரின்னு சொல்லிட்டு நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்க, இது ரேஷியோ கொடுத்துருக்கேன். அந்த ரேஷியோ எடுக்கணும்னா நீங்க எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1x 2x 3x. ரைட்டுங்களா? இந்த ஆங்கிளை வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு 180 டிகிரி வந்து கிடைக்க போகுது. இப்போ என்ன கிடைக்குது, 6xன்னு கிடைக்குது. நீ இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு
180 ரைட்டுங்களா. 1 6 18, அதாவது ஒரு ஆங்கிள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி நமக்கு தெரியுது. என்ன கேட்குற மிகப்பெரிய கோணம் அப்படின்னு கேட்குறேன். மிகப்பெரிய கோணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்க 3x தான். அப்போ இதை 3ஆல நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 90 டிகிரின்றது ஆன்சரா கிடைக்கும். ஸோ 90 டிகிரி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் ரைட்டுங்களா. செங்கோண முக்கோணம்னா இப்படி இருக்கும் நமக்கு தெரியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். அதன் ஒரு கோணம் 30 டிகிரி எனில் ரைட்டுங்களா. 30 டிகிரி நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கத்தின் நீளம் என்ன, அதாவது இந்த பக்கத்துக்கு நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ரைட்டுங்களா. இது வந்து நமக்கு தெரியும், சைன் தீட்டால போடுவோம். சைன் 30 டிகிரின்னு நம்ம எடுத்துப்போம் ரைட்டுங்களா. சைன் 30யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2. அப்போ என்ன சொல்ல வரான், கர்ணத்தை பாதியாக டிவைட் பண்ணுங்க. 10/2 இஸ் ஈக்குவல் டு 5. அவ்வளோதான் ஆன்சர். நீங்க இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கோணம் கொடுத்து கர்ணம் கொடுத்து ஒரு கோணம் கொடுத்துருந்தானா ஒண்ணுமே இல்லைங்க, ஆன்சர் 2ஆல் டிவைட் பண்ணீங்க. இதுதான் உங்களுக்கு குயிக்கா ஆன்சர் கொடுக்கும். ஸோ வேற கான்செப்ட் இதுல கிடையாது, இதுதான் கான்செப்ட். ஸோ அதனால நீங்க ஈஸியா ஒரே ஒரு 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணலாம். கீழ்கண்டவற்றுள் இது பித்தகோரஸ் உண்மை, அதாவது ட்ரிப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா அல்லன்னு சொல்லி கேட்கலாம். நான் ஒரு 4 ட்ரிப்ளேட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரைட்டுங்களா. 3 4 5 இது ஒரு ட்ரிப்ளேட் தான். 5 12 13 இதுவும் ட்ரிப்ளேட் தான். 7 24 25 இதுவும் ட்ரிப்ளேட் தான். இன்னும் ஒரு ட்ரிப்ளேட் சொல்லியிருக்கேன் 8 15 17 ரைட்டுங்களா. இதுல ட்ரிப்ளேட் இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா 6 8 11 தான் ரைட்டுங்களா. எது ட்ரிப்ளேட் அல்லன்றது தான் கேள்வி, இதுதான் ஆன்சர். இது வந்து செலக்ஷன் போஸ்ட் 2024 கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் பக்க அளவு வந்து பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் ரைட்டுங்களா. இது வந்து சமபக்க முக்கோணம் 6 6 6 ரைட்டுங்களா. உயரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்குறது அந்த உயரத்தின் நீளம் என்னன்னு சொல்லிட்டு RRB NTPC 2021 கேட்டிருக்கான். இப்ப ஹைட் தாங்க கேட்கறான். நம்ம பேசிக்கா எடுத்துக்கோங்க. சமபக்க முக்கோணத்துக்கு ஹைட் கிடைக்கும்னா அதனுடைய பக்கத்தை 2ஆல டிவைட் பண்ணி √3ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் கான்செப்ட் ரைட்டுங்களா. பக்கம் என்ன கொடுத்துருக்கான், 6ன்னு கொடுத்துருக்கான். டிவைட் பை 2 இன்ட்டு √3 ரைட்டுங்களா. 1 2 3 2 6 ரைட்டுங்களா. அப்ப ஹைட் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3 √3ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். Indus Classes